வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நடுவீதியில் வாகனத்தில் அட்டகாசம், சிக்கினார் சாரதி. நானேன் துப்பாக்கியை ஏந்தியபடி சண்டையில் ஈடுபட்டேன், அர்ச்சுனா எம்பி விளக்கம். 1.5 வயது மதிக்கத்தக்க குழந்தையை 50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்த தாய். 2,000 மற்றும் 5,000 ரூபாய் கள்ள நோட்டுகளுடன் 7 பேர் கைது. அமைதிக்கு ஊர்வலம், பெட்டிக்குள் 110 கிலோ குஷ் போதைப் பொருள். காவிக்குள் ஒளிந்திருந்த கள்ளத்தனம், 22 துறவிகளுக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. தங்க நகை மற்றும் பெருந்தொகை பணத்துடன் அடகு நிறுவன முகாமையாளர் ஒருவர் தப்பியோட்டம். ட்ரம்பை அலறவிட்ட சம்பவம், துப்பாக்கிதாரி தொடர்பில் வெளியான நம்ப முடியாத பின்னணி. 48 மணி நேரத்தில் யாழில் 13 பேர் போதைப் பொருட்களுடன் கைது. அரசின் முக்கிய பதவிகளை இலக்கு வைத்து எதிர்க்கட்சிகளின் அதிரடி நகர்வுகள். அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக கொண்டுவரப்பட உள்ள திட்டம். சாரதி பயிற்சி மற்றும் வாகன இறக்குமதியில் புதிய சீர்திருத்தங்கள். ஏப்ரல் 18 அன்று ஹின்னதியன மகாகம பகுதியில் புத்தாண்டு விழாவின் போது அபாயகரமாக வாகனம் ஓட்டியதாக ஓட்டுநர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையின் கூற்றுப்படி சந்தேக நபர் கட்டுநாயக்க காவல்துறையினரால் சம்பவத்தில் ஈடுபட்ட வெள்ளை நிற வெசல் SUV வாகனத்துடன் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொலியில் அந்த வாகனம் பொதுமக்களுக்கும் சொத்துக்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் ஓட்டப்பட்டதாக காணப்பட்டதால் கொழும்பு போக்குவரத்து பிரிவு மற்றும் கட்டுநாயக்க காவல்துறையினர் அதே நாளில் விசாரணையை தொடங்கினர் என காவல்துறை தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் பெரிய விழானில் சர்ச்சைக்குரிய காணி தொடர்பாக ஏற்பட்ட மோதலின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு குழுவினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காணொளி சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. இந்த சம்பவம் குறித்த காணியின் உரிமை தொடர்பாக நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கோடு தொடர்புடையதுடன் பாராளுமன்ற உறுப்பினரும் ஒரு பெண் உள்ளடங்கிய மற்றொரு தரப்பினரும் குறித்த காணிக்கு உரிமை கோரி வருகின்றனர். கடந்த 25ஆம் தேதி பாராளுமன்ற உறுப்பினர் தனது பூர்வீக காணி என விவரித்த இடத்தில் துப்புரவு பணிகளில் ஈடுபட்டிருந்த போது 2 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் அடங்கிய குழுவினர் அவ்விடத்திற்கு வந்துள்ளனர். அக்குழுவினர் துப்புரவு பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுடன் காணியின் சில பகுதிகளுக்கு உரிமை கோரியதை அடுத்து அங்கு வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலின் போது தரப்பினரிடையே பதற்றம் அதிகரித்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் துப்பாக்கியை ஏந்தியிருப்பது காணொலியில் காணப்படுகிறது. இந்த காணொலி பரவியதை தொடர்ந்து முகநூல் நேரலையில் தோன்றிய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அக்குழுவினர் காணிக்குள் நுழைந்து தனது பணியை தடுத்ததாகவும் இதன்போது தன் மீது கற்கள் வீசப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தனது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதால் தற்காப்புக்காகவும் நிலைமையை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்ட தனது தனிப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்தியதாக அவர் கூறியுள்ளார். எவருக்கும் தீங்கு விளைவிக்கும் எண்ணம் தமக்கு இருக்கவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தர்மபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புன்னை நீராவி கிராம அலுவலர் பிரிவில் கடந்த 25/4 அன்று 1.5 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தை ஒன்றை விற்பனை செய்ய முற்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. 50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்த தாய் மற்றும் தந்தை என கூறப்படும் ஆணொருவரும் அப்பகுதி மக்களால் பிடிக்கப்பட்டு தர்மபுர போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். தமக்கு 2 குழந்தைகள் இருப்பதாகவும் அதில் ஒரு குழந்தையை வளர்க்க முடியாத நிலையில் விற்பனை செய்வதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இருப்பினும் தற்பொழுது விற்பனை செய்யப்பட்ட குழந்தை இவர்களுடையதா அல்லது வேறு யாருடைய குழந்தையா என மேலதிக விசாரணைகளை தர்மபுர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த சம்பவம் தொடர்பாக குழந்தையை விற்பனை செய்த தாய் மற்றும் விற்பனை செய்வதற்கு உடந்தையாக இருந்த ஆணொருவரும் தர்மபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட 2 வெவ்வேறு போலீஸ் சோதனைகளின் போது கள்ள நோட்டுகள் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முதலாவது சோதனையில் கிடைத்த தகவலுக்கு அமைவாக கல்கிசை பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் ரத்மலானை மற்றும் இம்புல்கொட பகுதிகளில் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது 91 கிராம் 200 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள், 2 5,000 ரூபாய் கள்ள நோட்டுகள் மற்றும் 21 2,000 ரூபாய் கள்ள நோட்டுகளுடன் 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 25 முதல் 52 வயது வரையான இந்த சந்தேக நபர்கள் இம்புல்கொட, தேகிப்பிட்டிய, பொலந்த மற்றும் ரத்மலானை பகுதிகளை சேர்ந்தவர்களாவர். மேலதிக நடவடிக்கைகளுக்காக அவர்கள் கல்கிசை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நடந்த பெரும் போதைப்பொருள் பறிமுதல் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 22 பௌத்த துறவிகளை மே மாதம் 2ஆம் தேதி வரை காவலில் வைக்க நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விமான நிலையத்தில் சந்தேகத்துக்கிடமான குஷ் மற்றும் ஹசிஸ் போதைப் பொருட்களின் பெரும் இருப்பை அதிகாரிகள் கண்டுபிடித்ததை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். ரூபாய் 1.1 பில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள இந்த போதைப் பொருட்கள் விமான நிலையத்தில் இதுவரை கண்டறியப்பட்டவற்றில் மிகப்பெரிய ஒன்றாகும் என காவல்
காவல்துறை தெரிவித்துள்ளது. உளவு தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு நடத்திய சோதனையின் போது துறவிகள் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. போதைப் பொருட்களின் மூலம் இந்த நடவடிக்கைக்கு நிதியளித்தவர்கள் மற்றும் கூறப்படும் இடத்தில் கடத்தல் வலையமைப்பில் வேறு யாரேனும் ஈடுபட்டுள்ளார்களா என்பது குறித்தும் விசாரணைகள் தொடர்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி பங்கேற்ற வெள்ளை மாளிகை நிருபர்கள் சங்க விருந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கி சூடு நடத்தியதாக கைது செய்யப்பட்ட 31 வயது கோல்டோம்ஸ் ஆலன் ஒரு உயர்கல்வி கற்ற பட்டதாரி மற்றும் மென்பொருள் உருவாக்குனர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சமூக ஊடகங்கள் மற்றும் கல்வி நிறுவன தரவுகளின்படி ஆலன் ஒரு சாதாரண தாக்குதல்தாரியாக தெரியவில்லை என்றும் கூறப்படுகிறது. கலிபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இயந்திரவியலில் பொறியியல் இளநிலை பட்டமும் கலிபோர்னியா மாநில பல்கலைக்கழகத்தில் கணனி அறிவியலில் முதுநிலை பட்டமும் பெற்றவராவர். கடந்த 6 ஆண்டுகளாக கல்வி நிறுவனம் ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றியும் வந்துள்ளார். 2024 ஆண்டில் அந்த நிறுவனத்தின் சிறந்த ஆசிரியர் விருதையும் இவர் பெற்றுள்ளார். கணனி விளையாட்டுகளை உருவாக்குவதில் ஆர்வம் கொண்ட இவர் மூலக்கூறு வேதியியல் தொடர்பான ஒரு விளையாட்டையும் உருவாக்கியுள்ளார். விண்வெளியில் நடக்கும் போர் தொடர்பான புதிய விளையாட்டு ஒன்றை உருவாக்கி வந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆலனின் முன்னாள் பேராசிரியர் தெரிவிக்கையில், ஆலன் வகுப்பில் எப்பொழுதும் முதல் வரிசையில் அமரும் மிகச்சிறந்த மாணவர் என்றும் மிகவும் மென்மையாக பேசக்கூடிய மரியாதையான பண்புள்ளவர் மற்றும் அத்தகைய செயலில் ஈடுபட்டார் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை என தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக $25 ஆலன் நன்கொடையாக வழங்கியுள்ளார் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. வயோதிபர்களுக்கான சக்கர நாற்காலியில் புதிய வகை தடுப்பு முறையை கண்டுபிடித்ததற்காக ஒரு காலகட்டத்தில் பாராட்டப்பட்ட ஒரு இளம் விஞ்ஞானி தற்போது பல நவீன ஆயுதங்களுடன் அமெரிக்க ஜனாதிபதியை தாக்க முயன்றது ஏன் என்பது குறித்து புலனாய்வு அமைப்பினர் தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றனர். குறிப்பாக கணனி விளையாட்டு போர்களை நிஜ வாழ்க்கையில் செயற்படுத்த முயன்றாரா அல்லது ஏதேனும் அரசியல் விரோதம் காரணமா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் இயங்கி வந்த தங்க ஆபரணங்களை அடகு பிடிக்கும் நிறுவனம் ஒன்றின் முகாமையாளர் $1,57,00,000 பெறுமதியான தங்க ஆபரணங்கள் மற்றும் $17 லட்சம் பணத்தை திருடிக்கொண்டு தப்பியோடியுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் அடகு பிடிக்கும் நிறுவனத்தின் கணக்காளர் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவிடம் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தங்க ஆபரணங்கள் மற்றும் பணத்தை திருடிச் சென்ற குறித்த முகாமையாளர் நாவலப்பட்டி பிரதேசத்தை சேர்ந்தவர் என போலீசார் கூறுகின்றனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு மேற்கொண்டு வருகிறது. யாழ் நகரில் கடந்த 48 மணித்தியாலங்களில் 13 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் தலைமையக போதைப்பொருள் தடுப்பு போலீசார் நடத்திய சோதனை நடவடிக்கைகளின் போது இந்த கைது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஹெரோயின், போதை மாத்திரைகள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைதானவர்களிடம் நடத்தப்படும் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அரசின் இரு முக்கிய அமைச்சர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணைகளை கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளன. நிதி அமைச்சராக பணியாற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் அருண ஜெயசேகர ஆகிய இருவருமே இந்த பிரேரணைகளுக்கு முகம் கொடுக்க உள்ளனர். மே மாதம் 5ஆம் தேதி நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பமாக உள்ள நிலையில் இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அரசு திரைசேரியில் இருந்து $2.5 மில்லியன் நிதி போலியான வெளிநாட்டு வங்கி கணக்கொன்றிற்கு மாற்றப்பட்டதாக கூறப்படும் பாரிய நிதி முறைகேடு தொடர்பாக நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதிக்கு எதிராக இந்த பிரேரணை கொண்டுவரப்பட உள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் இடம்பெற்ற காலப்பகுதியில் கிழக்கு கட்டளை பிரிவின் தளபதியாக கடமையாற்றிய ராஜாங்க அமைச்சர் அருண ஜெயசேகர அத்தாக்குதல்களை தடுப்பதற்கு எவ்வித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இருவருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட உள்ளது. இந்த இரு விவகாரங்களையும் மையப்படுத்திய நம்பிக்கையில்லா பிரேரணைகளில் அடுத்த வாரம் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கையொப்பமிட திட்டமிட்டுள்ளனர். அரசின் முக்கிய பதவிகளை இலக்கு வைத்து எதிர்க்கட்சிகள் முன்னெடுத்துள்ள இந்த நகர்வு தேசிய அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கையின் வீதி விபத்துக்கள் காரணமாக வருடாந்தம் 2700க்கும் அதிகமானோர் உயிரிழப்பதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கவலை தெரிவித்துள்ளார். தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பணிமனை ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு திட்டத்தின் ஊடாக எதிர்வரும் 2029ஆம் ஆண்டிற்குள் வீதி விபத்து மரணங்களை பாரிய அளவில் குறைப்பதே அரசாங்கத்தின் இலக்காகும். சுமார் 53% விபத்துக்களுக்கு சாரதிகளின் நடத்தையே பிரதான காரணமாக அமைவதாக
வருவதாகவும் கூறப்படுகிறது. விபத்துகளுடன் தொடர்புடைய சாரதிகளில் 15 முதல் 18% வரையானோர் போதைப்பொருள் பாவனையுடன் தொடர்புடையவர்கள் என தெரிய வந்துள்ளது. வீதி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் சாரதிகளுக்கான மேம்படுத்தப்பட்ட பயிற்சி, தரப்படுத்தப்பட்ட பேருந்து சேவைகள் மற்றும் வாகன இறக்குமதிகளை முறைப்படுத்தல் போன்ற சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.